சிறகடி காசை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சீதா கல்யாணத்துக்காக சீதாக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து வாங்கின நகையை பார்த்திங்கன்னா சாமி கிட்ட வச்சுருப்பாங்க. அதை ரோஹிணி பார்த்திங்கன்னா தினேஷ்க்கு கால் பண்ணி எடுத்துக்கோ யாரும் இல்லாத நேரம்னு பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தினேஷும் நகையை எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக மனோஜ் வந்துடுவாங்க. மனோஜ் பார்த்திங்கன்னா தினேஷை பிடிச்சி அடிச்சிட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் மீனாவும் ஸ்ருதியும் வந்துடுவாங்க. அவங்களும் சேர்ந்து அடிப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தினேஷ் மனோஜோட தலையிலையும் ஒரு முகமுடியை போட்டு விட்டு போயிடுவார். மனோஜும் திருடன் நினச்சி ரோகிணிலேருந்து விஜயா வரைக்கும் எல்லாமே போட்டு மனோஜை அடிப்பாங்க. கடைசியில் பார்த்தா மனோஜ் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. எப்படியோ நகை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு சீதாவோட கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக மணமேடையில் உட்காந்து அருணை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு முத்து திட்டுவாங்க. இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவாங்க. அதுக்கு அருண் சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த கல்யாணமும் சீதா கூட தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடச்சிருவாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா சீதாவும் அருணும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் முத்துக்கு தெரிய வருது. இது தெரிய வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மீனாவோட பேர் தான் இதில் அடிப்படும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் முத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரா இல்லை கல்யாணம் நடக்க விடுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.